ஹலோ, வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அது போடணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போகும் இந்த கிளாஸ். ஓகேயா, சரி, முதல்ல கொஸ்டினை பார்த்துடலாம். ஃபயர் அக்கர்ட் இந்த premises ஆஃப் பவன் ஆன் 10th ஆஃப் மே 2016. ஸோ அதாவது 2016 பாஸ்வான்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு தீ விபத்து நடந்திருக்கு. In order to make a claim on their fire policies in respect of the stock, they ask your advice. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு என்ன கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்க, உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஓகேயா, அதுக்கு நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன கிளைம் பண்ண முடியுங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகேயா, சரி, இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு உங்களுக்கு? நடந்தது 2016 தீ விபத்து. ஓகேயா, அதுக்கு முந்தின 3 வருஷம், அதாவது 2013, 14, 15 மூணுத்தோட உங்கள்கிட்ட ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. சரி, நார்மலாக இந்த 4 நம்பர் கொடுத்தா என்ன வரும் இதிலேருந்து? கரெக்ட், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, சரி, இந்த கிராஸ் ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணலாம்? அதுக்கும் இந்த கிளைமுக்கும் என்ன சார் கனெக்ஷன் அப்படின்னா, சரி, கிளைம்ங்கிறது பேஸ்ட் ஆன் வாட்? ஏன்னா நீங்கள் என்னைக்கு தீ விபத்து நடந்ததோ அதுக்கு ப்ரீவியஸ் டே உங்களால் ஸ்டாக் டக்குன்னு எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது என்னைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா பிஸ்னஸ் இஸ் ஏ ரன்னிங் ப்ராசஸ். கரெக்ட், எவ்ரி எண்ட் ஆஃப் த இயர் நம்ம ஸ்டாக்கை கவுண்ட் பண்ணுவோம், ஆர் எவ்ரி 3 months கவுண்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம உஷாராக வந்து ப்ரீவியஸ் டே எல்லா பில்டிங்கையும் முடிச்சுட்டு, அதாவது வித்த சரக்கு கொஞ்சம் தனியாக வச்சு, டெலிவரி பண்ணாத ஓரம் வச்சு, விற்காத தனியாக வச்சு நம்ம ரெடியாக வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி தீ விபத்துங்கிறதுலாம் டக்குன்னு நடந்துடுது. கரெக்டாக, அப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுவோம்? பாஸ்ட் டேட்டா வச்சுட்டு. சரி, பாஸ்ட் டேட்டாவில் வந்து அவங்க என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்பாங்கன்னா, சரி, இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு ரெயின்ஃபால் எடுத்தாலே ஒரு லாஸ்ட்டு 3 இயர்ஸ் என்ன ரெயின்ஃபால் இருக்குது, 10 இயர்ஸ் என்ன ரெயின்ஃபால் இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மான்சூன், கரெக்டாக, ஒரு அந்த கிராப் அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக, ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னை வச்சு தான் இவங்க கிளைம் வந்து அலோ பண்ணுவாங்க. ஓகேயா, சரி, இப்போ நம்ம சம்க்கு வரலாம். ஸோ இந்த 3 வருஷத்துக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால் என்ன கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். சரி, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஜிபி மார்ஜின் தெரியும். கரெக்டாக, வாட் இஸ் ஜிபி மார்ஜின்? அதாவது நீங்கள் ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 50% மார்ஜின் ஆன் காஸ்ட் ப்ரைஸ், இல்லாட்டி 1/3 33% ஆன் செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக, ஸோ இந்த மார்ஜின் பர்சன்டேஜ் நம்ம இப்போ 2016 அப்ளை பண்ணலாம். இதுதான் இந்த சம்மோட ஒரு அப்ரோச். ஓகே, அதுக்கு தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ப்ளூவில் எழுதினதை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் given. So what is missing? Calculate gross profit. Then apply the gross profit percentage in the last year, அதாவது இந்த accident year, இந்த accident year. அப்போ பேலன்சிங் ஃபிகர் தான் க்ளோசிங் ஸ்டாக் ஆகும். அதுக்கப்புறம் செக் எனி சால்வேஜ் வேல்யூ. இப்படி சால்வேஜ் வேல்யூ இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிடணும் கிளைம்லேருந்து. ஓகேயா, சரி, இப்போ நம்ம சரி, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? யூ ப்ரிப்பேர் எ ட்ரேடிங் அக்கௌண்ட். ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணிடலாம். அப்புறம் அப்படி தான் சரியாக வராது. ஏன்னா ஒரு அக்கௌண்டன்சினா ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் வரும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுருங்க. இந்த 16,000, 15, 16, 16, 15, 16. ஓகேயா, நான் இப்போ எழுதி காட்டல, படித்து காட்டுறேன். ஓகேயா, சாரி, அதை நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான், எழுதினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பர்ச்சேசஸ் டெபிட்டில் வரும். 40, 47, 56 அதுவும் போட்டாச்சு. ஓகேயா, கிரெடிட் சைடில் சேல்ஸ் வரும். ஓகே, அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஓகே, ஸோ இப்போ பேலன்சிங் ஃபிகர் தான் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேயா, சரி, இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் ப்ராஃபிட் 18,000 பை 60,000, அதாவது 2013க்கு. அது 2014க்கு 19,800 டிவைட் பை 66,000. ஓகேயா, ஸோ அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க. பார்க்கலாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு. ஸோ போட்டால் 3 வருஷத்துக்குமே 30% வருது. கரெக்டாக. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஒரு பேட்டர்ன் பார்ப்பாங்க. ஸோ 3 இயர்ஸும் 30 இருந்ததுன்னா தென் யூ கேன் அப்ளை த சேம் 30% இந்த பீரியட், த ஃபயர் ஆக்சிடென்ட் பீரியட். ஓகேயா, ஸோ நோட் எழுதிருங்க. ஆஸ் அ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார் ஈச் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் 30%.
30% can be taken to the gross profit for the year 2016 also. ஓகேயா? அதாவது கடந்த 3 வருஷத்துக்கு 30% இருக்கதால் இருப்பதனால் கரெக்டாக சொல்லணும். ஸோ 2016 வருஷத்துக்கும் 30% நம்ம எடுத்துக்கலாம். இதுதான். ஓகேயா? சரி, இப்போ நம்ம அடுத்தது வரலாம். ஸோ இப்போ நம்ம 2016க்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடணும். கரெக்டாக? அதுக்கு பேர் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஏன்னா ஆக்சுவல் நம்பர்ஸாக இருந்தால் ட்ரேடிங் அக்கௌண்ட். மெமரண்டம்னா ஒரு எஸ்டிமேட் பண்ணி போடுறோம்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. கொஸ்டினில் 18,000 இருக்குது. பர்ச்சேசஸ் 78 கொடுத்துட்டாங்க. நம்ம திரும்ப ஒன்றா பார்த்துடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் 18, பர்ச்சேசஸ் 78, அடுத்தது 99. ஓகேயா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஓகே, பர்ச்சேசஸ், சேல்ஸ் 99. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் என்ன? இந்த 99,000ல் 30% அப்ளை பண்ணணும். 99,000ல் 30% அப்ளை பண்ணிங்கன்னா 29,700 வருது. ஓகே, இப்போ நீங்கள் டெபிட் சைடு பூரா கூட்டினீங்கன்னா இப்போ பேலன்சிங் ஃபிகர் தான் கரெக்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேயா? சரி, இப்போ என்ன சொன்னேன் ஸ்டெப்பு? ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளை த கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் த பேலன்சிங் ஃபிகர் இஸ் க்ளோசிங் ஸ்டாக். கரெக்ட்? அதுக்கப்புறம் அதை சால்வேஜ் இருக்கான்னு பார்க்கணும். கொஸ்டினில் எதாவது இருக்கா பார்க்கலாமா? த ஸ்டாக் சால்வேஜ்னா என்ன அர்த்தம்னா உங்களால் எவ்வளோ மீட்க முடிகிறது, அது மீட்க முடிஞ்சு ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அது வாஸ் 3,800. கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் கிளைம். ஓகேயா? ஸோ அந்த எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் வந்தோ அதிலேருந்து 3,800 லெஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன வந்தது? 26,700 வந்தது. கரெக்டாக? க்ளோசிங் ஸ்டாக். அதிலேருந்து சால்வேஜை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 22,900 இஸ் த கிளைம். 22,900 இஸ் த கிளைம். ஓகேயா? ஸோ இப்படி தான் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் கிராஸ் ப்ராஃபிட் எஸ்டிமேட் பண்ணி சம் போடுறது. ஓகேயா? தேங்க்யூ.